ஹலோ மக்களே, ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. பாண்டியன் வீட்டுக்கு வந்ததோ சோழன் இருந்துட்டு, டே பாண்டியா, உனக்கு அந்த வானதி செட் ஆக மாட்டாடா, அந்த வானதியை விட்டு தள்ளுறது தான் உனக்கு சரியான ஒரு இதாக இருக்கும்ன்றாங்க. டே என்னடா பேசிகிட்டு இருக்க, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்க. ஏன்னா அந்த வானதி ரொம்ப ரொம்ப மோசமான ஒருத்தியாக இருக்கான்றாங்க. நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, தினம் தினம் நீ அவளை கட்டிட்டு கஷ்டப்படுறதா இருக்கும்டா. உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கேன். நான் தயவு செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் காது கொடுத்து கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே நீ வேறடா, ஏற்கனவே அவ கோச்சிட்டு போயிட்டா, ஃபோன் கூட பண்ணலடா, பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. டே நீ என்னடா வாலண்டரியா போய் அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கான்றாங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்காதடா, அதே பழக்கம் வச்சு பாடுறாங்க. கண்டிப்பாக வந்து அவளை விட்டு வேலைக்கு நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியாக வரும்ன்றாங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நீ கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சோழன் சொல்கிறத கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்மளுடைய பாண்டியன் என்ன செய்ய போகிறாங்க, வானதியை கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையா, இல்லை வானதியை விட்டு பிரிய போகிறாங்கன்றலாம் அடுத்த வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.